கடந்த 15/6/2026 அன்று நமது மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை மானாமதுரையைச் சேர்ந்த தம்பி ஆகாஷ் டெலிசன் அவர்களுடைய கொலை வழக்கில் ஒரு கட்டாய தீர்ப்பை வழங்கி, அதாவது அன்று மாலை மனு விசாரணைக்கு வந்த அன்றே மாலை 5 மணிக்குள் அவரது உடலை பெற்றோர் பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் அவரது உடலை அந்த அரசும் காவல்துறையும் சேர்ந்து அடக்கம் செய்யும் என்ற ஒரு கட்டாய உத்தரவை பிறப்பித்து ஒட்டுமொத்த சமூக நீதியையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டது. இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எதற்காக போராடுகிறார்கள்? தம்பி ஆகாஷை படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி சட்டத்திற்குட்பட்டு போராடுகிறார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? மக்கள் நியாயமான கோரிக்கைக்காக, சட்டத்திற்குட்பட்ட கோரிக்கைக்காக போராடுவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலா? இல்லை, போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி உரிமை இல்லையா? நீதிமன்றம் இந்த கட்டாய தீர்ப்பை உடனடியாக அன்றே நிறைவேற்ற சொல்லி எதற்காக இந்த உத்தரவை சட்டத்தை மீறி பிறப்பிக்க வேண்டும்? பாதிக்கப்பட்ட மக்கள் 100 நாட்களுக்கு மேலாக போராடும் போது அவர்கள் என்ன மனநிலையில் இருப்பார்கள்? உண்மையிலே சொல்ல போனால் அன்றைய தினம் அவரது உடலை வாங்கி அடக்கம் செய்வதற்கான பண வசதி கூட அந்த மக்களிடம் இருந்திருக்காது. நீதிமன்றம் ஏன் இது போன்ற ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பை பிறப்பிக்க வேண்டும்? இதுதான் சர்வாதிகார போக்கு. நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை மீறி இது போன்ற சர்வாதிகார போக்கை நடத்தியுள்ளது. நாட்டின் உச்ச அதிகாரம் உள்ள இந்த நீதிமன்றங்களே இந்த சர்வாதிகார போக்கை கையாளும் பொழுது ஒட்டுமொத்த நாடும் சீரழிந்து விடும் என்பதை இந்த நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்றம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். மக்களை கட்டுப்படுத்துவதற்கு, கட்டாயப்படுத்தி ஒரு செயலை செய்வதற்கு, இந்த உத்தரவிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. அதை முதலில் இந்த நீதிமன்றம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் ஏன் உடலை வாங்க மறுத்தார்கள்? 3 மாத காலமாகியும் 100 நாட்களுக்கு மேலாகவும் இந்த கொலை வழக்கில், கஸ்டடியல் டெத் வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இது யாருடைய தவறு? குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்காமல் காலம் தாழ்த்தியது இந்த அரசினுடைய தவறு, இந்த காவல்துறையுடைய தவறு. அவர்கள் இந்த காவல்துறையும் அரசும் தங்களுடைய கடமையை செய்ய தவறியதால் இந்த மக்கள் போராடுகிறார்கள். இதுல என்ன தவறு இருக்கிறது? இது இந்த நீதிமன்றத்துக்கு தெரிய வேண்டாமா? நீதிமன்றம் தன்னிச்சையாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுமா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி? தம்பி ஆகாஷை உடலை எவ்வாறு இந்த நீதிமன்றம் எரிப்பதற்கு உத்தரவிட்டுச்சோ அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது என்பதை இந்த நீதிமன்றம் தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற தவறுகளை இந்த நீதிமன்றங்கள் செய்துவிடக்கூடாது. ஒரு நீதிமன்றம் சரியான உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது எப்படி மக்கள் அதை கொண்டாடுகிறார்களோ, அதை பாராட்டுகிறார்களோ, அதே போன்று தவறு செய்யும் போது அதை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. முதலில் இந்த தம்பி ஆகாஷ் டெலிசன் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்? ஏன் இந்த மக்கள் போராடுகிறார்கள் என்பது இந்த நீதிமன்றத்திற்கு தெரிய வேண்டாமா? மானாமதுரை பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்கிறார்கள். அதை தம்பி ஆகாஷ் தட்டி கேட்கிறார், அதை எதிர்த்து கேட்கிறார். இது சார்ந்து இரு தரப்பினருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறை கைது செய்து அடித்து சித்திரவதை செய்து அவருடைய உடலில் 28 இடங்களில் கொடுங்காயங்களை ஏற்படுத்தி படுகொலை செய்துள்ளது. காவல்துறை தான் படுகொலை செய்தது என்பதற்கான தம்பி ஆகாஷினுடைய டையிங் டிக்ளரேஷன் இருக்கு. அவருக்கு 28 இடங்களில் காயம் ஏற்பட்டதற்கான மருத்துவ குறிப்புகள் இருக்கு. அப்போ காவல்துறை தான் காரணம் என்பது தெரியும், ஆனா எந்த காவல்துறைன்னு தெரியாது. இதனால 3 மாசமா அந்த சிபிசிஐடி விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல சென்னையில இருந்து வந்து காவல்துறை வந்து இங்க வந்து அடிச்சு கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்களா? இல்ல வேற மாவட்டத்து காவல்துறை வந்து தம்பி ஆகாச கைது செஞ்சு அடிச்சு கொலை செஞ்சாங்களா? காவல்துறை தான் காரணம், ஆனா எந்த காவல்துறைன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது இந்த அரசுக்கு, இந்த காவல்துறைக்கு ஒரு கேவலமான செயல்.
காலம் தாழ்த்தியது, தவறு செய்தது அரசும் காவல்துறையும் தான். இதை கைது செய்தால் ஏன் அவர்கள் அந்த தம்பி ஆகாஷினுடைய உடலை இன்னும் இறுதி மரியாதை செய்யாமல் வைத்திருக்கிறார்கள்? இது இந்த நீதிமன்றத்திற்கு, மதுரை உயர் நீதிமன்றத்திற்கு தெரிய வேண்டாமா? நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் குறிப்பிடுகிறது, ஆர்டிகல் 21 படி தம்பி இறந்த உடலுக்கான கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கான உரிமை அரசுக்கு உள்ளது. சரி, தம்பி ஆகாஷ் ஒன்றும் அனாதை கிடையாது, அவருடைய உடலை வாங்க முடியாது என்று யாரும் மறுக்கவில்லையே. நியாயமான கோரிக்கைக்காக போராடுகிறார்கள், அதனால் உடலை வாங்க மறுக்கிறார்கள். இந்த வழக்கு திசை திரும்பிவிடக் கூடாது, குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக உடலை வாங்க மறுத்து நியாயமான கோரிக்கைக்காக கைது செய்ய வேண்டி, குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி போராடி வருகிறார்கள். இதுல என்ன சட்ட தவறு இருக்கிறது? இது இந்த நீதிமன்றத்திற்கு தெரிய வேண்டாமா? இது போன்ற உத்தரவுகளை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது மற்ற வழக்குகளில் குற்றவாளிகள் இந்த வழக்கை முன்னுதாரணமாக பயன்படுத்த மாட்டார்களா? இது இந்த நீதிமன்றத்திற்கு தெரிய வேண்டாமா? முழுக்க நான் சொல்கிறேன், முழுக்க மக்களுடைய உரிமையை இந்த நீதிமன்றம் பறித்துவிட்டு அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மிகப்பெரிய அநீதியை ஏற்படுத்தி விட்டது. இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இந்த நீதிமன்றம் செய்த இந்த தவறை சாதாரணமாக, ஒரு சாமானியனாகவும் சொல்கிறேன், ஒரு வழக்கறிஞராகவும் சொல்கிறேன், இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஒரு நபர் இறந்து விட்டால் அவருடைய உடலுக்கான இறுதி மரியாதை செய்வதற்கான முதல் உரிமை அவருடைய பிள்ளைகளுக்கு தான் உள்ளது. பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் பெற்றோர்களுக்கும் இரத்த உறவுகளுக்கும் உள்ளது. எல்லோரும் உயிரோடு இருக்கிறார்கள். தம்பி ஆகாஷினுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள், அவருடைய உறவினர்கள் இருக்கிறாங்க. அதை மீறி இந்த நீதிமன்றம் ஒரு அரசையும் காவல்துறையும் அடக்கம் செய்வதற்கு கட்டாய உத்தரவை பிறப்பிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு எங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது? இது முழுக்க அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு உத்தரவு. இது ஒரு தன்னிச்சையான உத்தரவு, அதிகாரம் கிடையாது. அவர்களிடம் தம்பி ஆகாஷினுடைய உடலை எங்களால் எரிக்க முடியாது, எங்களுக்கு போதுமான வசதி இல்லை, எரிப்பதற்கான வசதி இல்லை என்று ஏதாவது எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கியிருக்கிறதா அந்த அரசு, காவல்துறையும்? அல்லது நீதிமன்றமே அவர்களிடம் கருத்து கேட்டு அவர்களிடம் போதுமான காரணம் கேட்டுள்ளதா? எந்த முகாந்திரமும் இல்லாம சட்ட தவறு இழைத்துள்ளது இந்த மதுரை உயர் நீதிமன்றம். இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. இதை இந்த நீதிமன்றம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களிலாவது இது போன்ற சட்ட தவறுகளை நீதிமன்றங்கள் செய்யக்கூடாது. மக்களின் உரிமையை பறிக்க கூடாது. இறந்த உடலுக்கு கண்ணியமான ஆர்டிகல் 21 படி கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கான உரிமை அரசுக்கு உள்ளது. சரி, தம்பி ஆகாஷ் வழக்குல அந்த உடலை நாங்க வாங்க மறுத்தார்களா? கைது செய்ய சொல்லி போராடுகிறார்கள். அந்த உடல் இருப்பது ரோட்டில் இல்லை. அந்த உடல் இல்லை, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கொண்டு அந்த உடல் எங்கும் இல்லை. பிணவரையில் அங்கே இறந்த உடல்கள் இருக்க வேண்டிய மார்ச்சரியில் தான் அந்த உடல் இருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள மறந்து விட்டது. இறந்த உடல்களை வேற எங்க வச்சிருப்பாங்க? மார்ச்சரியில தான் வச்சிருப்பாங்க. இதுல காலம் தாழ்த்தியது யாருடைய தவறு? அரசினுடைய தவறு, காவல்துறையினுடைய தவறு. இதை ஏன் இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ள மறந்து விட்டது? ஒரு முடிந்து போன ஒரு வழக்கில் காவல்துறை தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அதை அவசரமாக அன்னைக்கு 15/6 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது இந்த நீதிமன்றம். அன்றைய விசாரணையிலே அன்றே மாலை 5 மணிக்குள் இந்த உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்துல காவல்துறையும் அரசும் நாளை 16/6 அன்று அடக்கம் செய்யும். இது என்ன உத்தரவு? மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு உத்தரவு பிறப்பிப்பதற்கு, ஒரு செயலை செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிப்பதற்கு நீதிமன்றத்தில் அதிகாரம் உள்ளதா? அரசியலமைப்பு சட்ட வகையங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? இதை நீதிமன்றம் தெளிவுபடுத்த முடியுமா? நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை.
இறந்த உடலை பெற்றோரும் உறவினரும் இருக்கும்போது அரசை அடக்கம் செய்ய சொல்லி உத்தரவிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் முதலில் கிடையாது. இல்லை, அது போன்ற ஏதாவது சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதா? அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது போல இந்த தம்பி ஆகாஷனுடைய உடலுக்கு எந்த மாதிரியான மரியாதை இந்த அரசும் காவல்துறையும் செய்து விட்டது? இறந்த உடலை தூக்கி எரித்தால் மட்டும் அது இறுதி மரியாதை கிடையாது. அந்த இறந்த உடலுக்கு யார் இறுதி மரியாதை செய்கிறார்களோ அவர்கள் தான் அவருடைய உடலை, அவருடைய அஸ்தியை கடலில் சென்று கரைக்க வேண்டும். ஏன் யாரும் அஸ்தியை கடலில் சென்று கரைக்கிறார்கள் என்ற உத்தரவு என்ற வாசகத்தையும் அதில் தெளிவாக அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கலாம் இந்த நீதிமன்றம். மத நல்லிணக்கத்தோடு அந்த அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த மத கலாச்சாரங்களில் இதெல்லாம் உள்ளதே, இதையெல்லாம் ஏன் இந்த நீதிமன்றம் செய்ய தவறிவிட்டது? உத்தரவில் குறிப்பிட தவறிவிட்டது. தவறு, நீதிமன்றம் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டது. தம்பி ஆகாஷ் டெலிசன் அவருடைய வழக்கில் மிகப்பெரிய தவறை செய்து விட்டது, தெரிந்தே செய்து விட்டது. அன்றைய தினம் 15/6 அன்று மனு விசாரணைக்கு வருகிறது. அன்றைய தினம் கால அவகாசம் கேட்கிறார்கள். நாங்கள் பேசி முடிவு செய்து உடலை பெற்றுக்கொள்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு நீதிமன்றம் மறுத்து விட்டது. 5 மணிக்குள் வாங்க வேண்டும் என்ற கட்டாய உத்தரவை குறிப்பிடுகிறது. அல்லது அப்பீல் மனு தாக்கல் செய்வதற்கு மறுநாள் 16/6/2026 அன்று பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் உடலை பெற்றுக்கொள்கிறோம், கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு நீதிமன்றம் மறுத்து விடுகிறது. நேற்றே 15/6/2026 நேற்றே உங்களுக்கான வாய்ப்பு முடிந்து விட்டது என்பதை பதிவு செய்கிறது. அப்பீல் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கொடுங்கள் என்றால், அதற்கு நீங்கள் தேவை என்றால் அப்பீல் மனு தாக்கல் செய்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய உத்தரவை நிறைவேற்றுகிறேன். ஏன் ஆகாஷ் உடலை எரிச்ச பின்னாடி மறுபடியும் அந்த சாம்பலை ஒட்ட வச்சு மறுபடி ஒரு உத்தரவு பிறப்பிக்கவா? இது என்ன போக்கு? நீதிமன்றத்தினுடைய போக்கு முழுக்க சட்ட தவறு. அன்றைய தினம் அந்த காவல்துறை தரப்புல மனு தாக்கல் செய்த உடனே என்ன செய்திருக்க வேண்டும்? சட்டப்படி நீதிமன்றம் இந்த எதிர்மனுதார் தரப்புல இந்த தம்பி ஆகாஷ் டெலிசனுடைய பெற்றோர் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்க வேண்டும். பதில் மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும். உடனடியாக விசாரணைக்கு எடுத்து அன்றே உத்தரவு பிறப்பித்து அன்று மாலை 5 மணிக்கே நிறைவேற்ற சொல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு உரிமை மீறல், எவ்வளவு பெரிய ஒரு சட்ட தவறு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒரு தீர்ப்பு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதை ஏன் இந்த நீதிமன்றம் உத்தரவில் பதிவு செய்யவில்லை? அவர்களுக்கு கால அவகாசம் கேட்கிறார்கள், ஆனால் நீதிமன்றம் மறுக்கிறது. இதை ஏன் இந்த நீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிடவில்லை? அவர்கள் அப்பீல் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள், நீதிமன்றம் கொடுக்க முடியாது என்று தன்னுடைய உத்தரவை நிறைவேற்ற சொல்லி உத்தரவிடுகிறது. இதை ஏன் இந்த உத்தரவில் நீதிமன்றம் குறிப்பிடவில்லை? முழுக்க தம்பி ஆகாஷனுடைய உடலை எரிப்பதற்கான உத்தரவாகவே எரிக்க வேண்டும், உடனடியாக எரிக்க வேண்டும் என்றே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போல் உள்ளது. இந்த நீதிமன்றங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது, ஒரு சந்தேகம் எழுகிறது. இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது இந்த சாமானிய மக்கள் எவ்வாறு நீதிமன்றத்தை நம்புவார்கள்? முழுக்க நீதிமன்றத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை உடைத்து விட்டார்கள். இந்த நீதிமன்றங்கள் தம்பி ஆகாஷினுடைய உடலை சட்டத்தை மீறி எரித்ததற்கு இந்த நீதிமன்றம், மதுரை உயர் நீதிமன்றம் தம்பி ஆகாஷினுடைய குடும்பத்திடம் வருத்தம் தெரிவித்தே ஆக வேண்டும். ஒரு தன்னிச்சையாக உத்தரவிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? அதற்கு இந்த நீதிமன்றம் விளக்கம் அளிக்க முடியுமா? தம்பி ஆகாஷினுடைய வழக்கை பொறுத்தவரையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் ஆகாஷினுடைய பெற்றோருக்கு அவருடைய கலாச்சார உரிமை, மரபு உரிமை மீறப்பட்டுள்ளது. வழியாக மக்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்களையும் சமய சம்பிரதாயங்களையும் மரபுகளையும் இயற்றப்படக்கூடிய எந்த ஒரு சட்டத்தாலும் மீற முடியாது. அவர் இயற்றப்படக்கூடிய சட்டங்களே மீறப்பட முடியாத பொழுது இந்த உத்தரவு மட்டும் எவ்வாறு சரியானதாக இருக்கும்? ஆகாஷ் உடலை எரித்தால் மட்டும் போதாது, அவருக்கான
அடுத்த கட்ட இறுதி மரியாதையும் இந்த அரசு செய்திருக்க வேண்டும். அதை செய்ய முடியுமா? செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறதா? ஆகாஷ் ஒன்றும் அனாதை கிடையாது. ஆகாஷ் உடல் அனாதை உடல் கிடையாது. ஒரு நியாயமான கோரிக்கைக்காக மக்கள் உடலை வாங்க மறுத்து போராடுகிறார்கள். யார் குற்றவாளி என்றே தெரியாமல் எவ்வாறு ஆகாஷ் உடலை வாங்கி அடக்கம் செய்வார்கள்? அவருடைய ஆத்மா எவ்வாறு சாந்தமாகும்? இறந்த உடலுக்கு, அதுதான் குற்றவாளிகளை கைது செய்திருந்தால் இறந்த உடலுக்கு சரியான மரியாதையாக இருந்திருக்கும். ஒருவேளை நல்லெண்ணத்தோடு இந்த நீதிமன்றம் தம்பி ஆகாஷனுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களிடம் உரிய கருத்தை கேட்டிருக்க வேண்டும். பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி இருந்திருக்கலாம். மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வழங்கியிருக்கலாம். சிபிசிஐடைய விசாரணை முடிவடைந்த நிலையில் அந்த 18/6/2000 அன்றே சிபிசிஐடி முதல் இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டது. அப்போ இந்த வழக்குல அவர்களும் பார்ட்டியாக உள்ளார்கள். எதிர் மனுதாரர்கள் தரப்பில் அவர்களும் உள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த வழக்கின் நிலை தெரியும். அப்ப அவர்களிடம் கேள்வி கேட்டிருந்திருக்கலாம். ஏன் இவ்வளவு கால அவகாசம்? அதனுடைய நிலை என்ன? குற்ற இறுதி அறிக்கையின் விசாரணையின் நிலை என்ன என்பதை சிபிசிஐடி போலீசாரிடம் கேட்டிருந்திருக்கலாம். அப்போ தெரிந்திருக்கும், நீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கும் குற்ற இறுதி அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது என்பது நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அவர்களும் இந்த வழக்கில் ஒரு பார்ட்டி. அப்போ அவர்களை உடனடியாக அன்றே 2 நாட்களுக்குள் தாக்கல் செய்துவிட்டு குற்றவாளிகள் யார் என்பதை தெரியப்படுத்திவிட்டு இந்த உடலை வாங்க சொல்லி கட்டாய உத்தரவு பிறப்பித்திருக்கலாமே. இது சரியானதாக இருந்திருக்குமே. இறந்த உடல்களை அவர்களது உறவினர்கள் இருக்கும் பொழுது சட்டத்தை மீறி எரிக்க சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. இது ஒரு கலாச்சார உரிமையும் அவர்களுடைய மரபு உரிமையையும் வழியான உரிமையையும் இந்த நீதிமன்றம் மீறப்படக்கூடிய செயல். இது போன்ற உத்தரவுகளை, இந்த கஸ்டடியல் டெத் வழக்குகளில் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது இந்த அரசும் காவல்துறையும் இந்த உத்தரவுகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாதா? வெளிப்படையாக நீதிமன்றம் சொல்கிறது, இந்த வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய தேவையில்லை என்பதுதான் இந்த உத்தரவுக்கு அர்த்தம். ஒரு கொலை வழக்குகளில் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய தேவையில்லையா? இந்த உத்தரவு அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. காவல்துறை ஏன் அடிச்சு கொண்ட, ஏன் படுகொலை செய்த, அவனை எரிச்சிரு, அரசு காவல்துறையும் சேர்ந்து எரிச்சிருங்க. இனிமே இப்படி ஒரு பாடத்தை நடத்தி விட்டது இந்த மதுரை உயர் நீதிமன்றம். இந்த வழக்கில் கொலை மட்டும் செய்யாதீங்க, இதனால மக்கள் போராடுவாங்க, இனிமே கொண்டுட்டா எரிச்சிருங்க, நீங்களே எரிச்சிருங்க, நீதிமன்றம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இதைத்தான் இந்த நீதிமன்றம் இந்த ஒரு பாடத்தை தான் இந்த நீதிமன்றம் புகட்டி விட்டது. குற்றவாளிகளை கைது செய்யாதது காவல்துறையுடைய தவறு, அரசினுடைய தவறு. அவர்கள் கடமையை செய்ய தவறும் பொழுது மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதில் என்ன போராட்டம் நடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த சட்டத்தை, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தம்பி ஆகாஷ் படுகொலை வழக்கில் கையாண்ட விதமே முழுக்க தவறு. நான் நேரடியாக விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இதற்கான விளக்கத்தை தெரிவிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். 15/6 வாங்க மறுத்து கட்டாய உத்தரவை பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்காமல் மறுத்து விடுகிறார்கள். 16/6/2026 அன்று மருத்துவமனையில் அந்த காவல்துறை இந்த உடலை பெற்றுக்கொள்ளும் போது, உடலை மார்ஜரியில் இருந்து வாங்கும் பொழுது மக்கள் காவல்துறையிலும் தெரிவிக்கிறார்கள். அதற்கான வீடியோ பதிவுகள் அனைத்தும் உள்ளது. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள், நீதிமன்ற உத்தரவு இன்று விசாரணையில் என்ன உத்தரவு என்று பார்த்து கொண்டு நாங்களே பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறார். அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், உடலை வாங்குவதற்கு தயாராகி விட்டார்கள். 16/6 அன்று தயாராகி விட்டார்கள். அதற்கான வீடியோ பதிவுகள் அனைத்தும் தெளிவாக உள்ளது. நீதிமன்றத்திலும் இதை தெரிவிக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் நேற்றே உத்தரவு உங்களுக்கான கால அவகாசம் முடிந்து விட்டது என்று குறிப்பிடுகிறது. இதுதான் தன்னிச்சையான போக்கு. இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு தன்னிச்சையான போக்கு.
தன்னிச்சையாக உத்தரவிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது போன்ற வழக்குகளில் தன்னிச்சையாக உத்தரவிடுவதற்கு அதிகாரம் உள்ளதா நீதிமன்றத்திற்கு? இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராடுறதுனால யாருக்காவது ஏதாவது இடையூறு ஏற்பட்டுள்ளதா? இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா? யாருக்காவது இடையூறு ஏற்படுவதாக மக்கள் தம்பி ஆகாஷனுடைய உடல் இருப்பது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள மார்ச்சரியில் பிணம் இறந்த உடல் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் போராடுவது 50 கிலோமீட்டரை தாண்டி உள்ள மானாமரியில் உள்ள அவருடைய சொந்த கிராமத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகிறார்கள். இதனால யாருக்கும் எந்த வித இடையூறும் இல்லை. இதனால எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. அது சம்பந்தமா ஏதாவது புகார் மனு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா? அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் இந்த காவல்துறை தாக்கல் செய்துள்ளதா? அல்லது தம்பி ஆகாஷினுடைய உடல் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையில் அவருடைய உடல் இருப்பதால், தம்பி ஆகாஷினுடைய உடல் மட்டும் இருப்பதால் இங்கே அன்றாட மருத்துவமனை பணிகள் பாதிக்கப்படுகிறது என்பதற்கான ஏதாவது புகார் மனு பதிவு செய்யப்பட்டுள்ளதா? இல்லை மாநகராட்சி ஊழியர்கள் பணி செய்ய முடியவில்லை, இந்த ஒருவருடைய உடல் இருப்பதால் மாநகராட்சிக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டுள்ளதா? இல்லை சுற்றுச்சூழல் துறைக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டுள்ளதா? அது சம்பந்தமாக ஏதாவது புகார் மனு பதிவு செய்யப்பட்டுள்ளதா? இல்லை மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இடையூறு ஏற்பட்டதாக இவருடைய உடலை பெற்றுக்கொள்ளும்படி ஏதாவது அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதா? முழுக்க முழுக்க பேரம்தான் பேசியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை உடனடியாக கைது செய்து குற்றவாளிகளை சிறையில் அடைப்பதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கவில்லை. இந்த சிபிசிஐடி விசாரணை நிலுவையில் இருந்தாலும் கூட முதல் கட்ட விசாரணையின்படி அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு சிறையில் அடைக்க உத்தரவிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லையா? இல்லை குற்றவாளிகளை சிறையில் அடைத்தால் அவர்களை கஸ்டடியில் எடுத்து சிபிசிஐடி போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லையா? இது நீதிமன்றத்திற்கு தெரிய வேண்டாமா? ஆகாஷ் உடல் இருப்பது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை உள்ள மார்ச்சரியில், மக்கள் போராடுவது மானாமரியில். இதுல யாருக்கு என்ன இடையூறு ஏற்பட்டுள்ளது? உடல் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறது. மக்கள் பொது வீதியில் இருந்து உடலை வைத்துக் கொண்டு போராடவில்லை. இல்ல இங்க உள்ள அரசு அலுவலகங்கள் முன்னாடி வைத்துக் கொண்டு போராடவில்லை. உடல் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.